வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிபிலில் எனக்கு பிரச்சனையை மாட்டிக்கிட்டேங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். ஒரு லோனை வாங்கிட்டேன். அந்த லோனை ஒரு 2 இஎம்ஐ 3 இஎம்ஐ கட்டாமல் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிபிலில் பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு லோனை வாங்கினேன். அதுக்கப்புறமா அது இஎம்ஐ கட்டவே இல்லை. டோட்டலாக விட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிபிலை கிளியர் பண்ணிட்டு வாங்க, நாங்கள் லோன் தரோன்னு மற்றவங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது தெரியல. ஒரு இஎம்ஐக்கு கூட ஒரு பொருள் வாங்க முடியல. என்ன ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கேன். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே நம்ம 2 விதமான லோன் ஆஃபரை பார்க்க போகிறோம். லோன் ஆஃபர் சொல்றதை காட்டிலும் இந்த 2 விதமான லோனுக்கும் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தாலும் இந்த லோன் வகைகள் மூலமாக நீங்கள் லோன் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி சொல்லக்கூடிய லோன் என்னென்ன, அந்த லோனில் என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது, சிபிலில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ விதமான தளர்வுகள் இருக்குது, அதே நேரத்தில் சிபில் இல்லாமல் நார்மலாக கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன விதமான ஆஃபர்ஸ் இருக்குது, எப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக எனக்கு நம்ம மறக்காம லைக் பண்ணுங்கள். சிபில் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்பெனிங்க. கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணும்பொழுது அதை செக் பண்ணுறதுக்கான நிறைய விதமான கம்பெனிஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன், சிபில், இன்னும் நிறைய விதமான கம்பெனிஸ்லாம் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்குமே சிபில் தான் வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து எல்லா கிரெடிட் ஸ்கோரும் சிபிலில் செக் பண்ணிவிட்டு அது வந்து அது கொடுக்க ரிப்போர்ட் வச்சு தான் மற்ற பேங்க்ஸ்லாம் வந்து நமக்கு லோன் தராங்க. சிபிலில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னோன்னே நிறைய பேர் இப்படி நினச்சிக்காதீங்க. கிரெடிட் ஸ்கோரில் ப்ராப்ளம் இருக்குது, அதை செக் பண்ணக்கூடிய கம்பெனியில் இந்த பிரச்சனை இருக்குது. இதுதான் வந்து அவங்க கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க உங்களுக்கு. இதுதான் வந்து சிபிலில் டிஃபால்ட் இருக்கிறதுக்கான காரணம். இப்போ டிஃபால்ட் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வகையாக எடுத்துக்கலாம். இந்த 2 வகையில் நீங்கள் எந்த வகைன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வகை, அதாவது இஎம்ஐ. அவங்க வாங்கக்கூடிய சம்பளம் கம்மியாக இருந்திருக்கும். ஒரு ஸ்கூட்டி வாங்கியிருப்பாங்க, அல்லது ஒரு சாதாரண ஒரு பொருள் வாங்கியிருப்பாங்க, சாதாரண ஒரு டிவி வாங்கியிருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அது வந்து கட்டாமல் விட்டுருப்பாங்க. இது போல் சில்லறை வகையாக ஒரு 50,000 வாங்கக்கூடிய பொருள் அல்லது 1,00,000 வாங்கக்கூடிய பொருட்கள் இஎம்ஐ கட்டாமல் விட்டதுனால ஒரு 3 இஎம்ஐ 4 இஎம்ஐ கட்டாமல் விட்டுருப்பாங்க. கடைசியாக கட்டாமல் விட்டுருப்பாங்க. 12 மாதத்தில் 8 மாதம் கட்டியிருப்பாங்க, 4 மாதம் கட்டாமல் அப்படியே விட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து கேட்டு போயிடுவாங்க. லாஸ்ட்டில் சிபிலில் போட்டு போயிடுவாங்க. இது வந்து ஒரு வகை. இன்னொரு வகை இருக்குது. நல்ல ஒரு 5 லட்சத்துக்கு லோன் வாங்கிடுவாங்க. அந்த லோனை வாங்கிட்டு ப்ராப்பராக கட்ட முடியாமல் அதை பாதியிலே விட்டு வந்துடுது. ஸோ இதுவும் வந்து ஒரு வகை. இந்த 2 வகையிலும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்காது. ஸோ அதிகமான அமௌண்ட்டு பர்சனல் லோனில் வச்சுக்கிறவங்க, இது வந்து இஎம்ஐயில் பிரச்சனை இருக்கிறவங்க. ஸோ இது 2 பேருக்கும் ஒரு பொதுவான லோன் கிடைக்குமா அப்படி கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த லோன் என்ன, அந்த லோன் எப்படி வாங்கலாம் பற்றி நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த லோனை பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் லோன் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிபாரிசின் பேரில் வாங்கக்கூடிய லோன். இந்த லோனை பொறுத்த வரைக்குமே கோஅப்ளிகேட் லோன் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கோஅப்ளிகேட் லோனுக்கு இது 2வது வகை. அதாவது கோஅப்ளிகேட் லோன் சொல்கிறது வந்து 2 சேலரி பர்சன், அதாவது ஒரு கம்பெனியில் 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கோஅப்ளிகேட் லோனாக சேர்ந்து இவருக்கு அவர் சிபாரிசு போட்டுப்பார், அவருக்கு ஒரு கேரண்டியர் போட்டுப்பார். மாற்றி கேரண்டியர் போட்டு லோன் வாங்குறது ஒரு வகை. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து வாங்கக்கூடிய ஒரு லோன் வந்து கோஅப்ளிகேட் லோன், அது ஒரு வகை. ஸோ அந்த லோனை இதில் நான் கொண்டு வரல, சிபாரிசின் பேரில் கொண்டு வரேன். சிபாரிசுன்றது என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வசதியான ஒரு நபர், ஒரு நல்ல ஒரு வீடு வாசல்லாம் இருக்குது, அவர் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அவரில் எந்த கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்குது, அப்பேற்பட்ட ஒரு நபர் உங்களுக்காக சிபாரிசின் பேரில் கையெழுத்து போட்டு உங்களுக்கு லோன் தரும்பொழுது அந்த லோனை வந்து நீங்கள் வாங்கலாம். அந்த லோன் வாங்குறதுக்கு பெரிய கிரெடிட் ஸ்கோர் தேவையில்லை. அந்த லோன் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சாதாரணமாக யார் லோன் தராங்கன்றதை வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த சிபாரிசுக்கு வந்து டிஃபால்ட் இருந்தால் கிடைக்குமா, என்ன வகையான பிரச்சனை இருந்தால் இதில் லோன் கிடைக்கும். அதாவது டிஃபால்ட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு சாதாரண ஒரு இஎம்ஐ, ஒரு டிவி வாங்கியிருப்பீங்க அல்லது ஒரு ஸ்கூட்டி வாங்கிவிட்டு கட்டாமல் விட்டுருப்பாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு வகை நான் சொன்னேன். அந்த வகையில் இருக்கிறவங்க இந்த சிபாரிசு லோனுக்கு ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு டிஃபால்ட் இருந்தாலும் இதில் வந்து சில தளர்வுகள் மூலமாக லோன் கிடைக்கும். ஏன்னா அமௌண்ட்டு கம்மி இல்லையா, ஸோ கிடைக்கும். அதே நேரத்தில் நல்லா யோசிக்கணும். டிஃபால்ட்ன்றது என்னென்னா, ஒரு 12 மாதம் இஎம்ஐ போட்டு அந்த 12 மாதத்தில் 8 மாதம் வரைக்குமே கட்டியிருந்து அல்லது ஒரு 9 மாதம் வரைக்குமே கட்டியிருந்து லாஸ்ட் 3 மாதம் கட்டாமல் விட்டு இருந்தாங்கன்னா இந்த சிபாரிசின் பேரில் லோன் இங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் 12 மாதம் கட்ட வேண்டியது 6 மாதம் தான் கட்டிட்டேன், மீதி 6 மாதம் கட்டாமல் போயிட்டேன், அல்லது ஒரு 4 மாதம் தான் கட்டினேன், அதுக்கப்புறமா அந்த ஒரு 8 மாதம் கட்டாமல் போயிட்டேன், அப்படிப்பட்டவங்களுக்கு கிடைக்காது. அதாவது மினிமமாக ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது. ஸோ இந்த சிபாரிசு லோனு இது கிடைக்கும். இது இல்லாமல் இன்னொரு லோன் இருக்குது. அந்த லோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடமான கடன். அடமான கடனை பொறுத்த வரைக்குமே உங்கள் பேரில் இருக்கக்கூடிய ஒரு வீடு சொத்தை வந்து நீங்கள் அடமானம் வைத்து அதன் பேரில் நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் தான் இந்த சிபில் சின்ன விதமான சிபிலில் பிரச்சனை
பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது வந்து தளர்வுல ஈஸியாக உங்களுக்கு இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெருசாக சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இதில் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது என்ன அமௌண்ட்டுன்றது முக்கியம். அதாவது ரொம்ப நாளாக கட்டாமல் விட்டு அந்த பிரச்சனை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டாமல் விட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இதில் கிடைக்காது. ஏன்னா அது பெரிய பிரச்சனையிலே போயிடும். அது சரி பண்ணிட்ட பிறகு தான் வரணும். குறைஞ்சது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா சிபில் பொறுத்த வரைக்குமே நாளுக்கு நாள் மாறுதல் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை அது மாறிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்கள் ஸ்கிடி ஸ்கோரு உங்களை எல்லாம் செக் பண்ணும்பொழுது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருக்கிறாங்கன்னா அது பெனால்ட்டி டிஃபால்ட்டு எல்லாமே போட்டு அது ஒரு ஸ்கோருக்கு ஒரு அமௌண்ட் கொண்டு வந்திருக்கும். நீங்கள் வாங்கின 2 லட்சம் வச்சுக்கிங்களேன், அந்த 2 லட்சத்துக்கு பெனால்ட்டி அது இதுன்னு போட்டு ஒரு 4 லட்சத்துக்கு கொண்டு வந்துச்சுன்னா இப்போ 4 லட்சம் உங்களுக்கு கடனாக எடுத்துப்பாங்க. ஸோ அந்த கடன் வந்து 4 லட்சம் இருக்கிற மாதிரி வச்சுட்டுப்பாங்க. சிபிலில் தான் பிரச்சனை இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு சொத்து அடமானம் வைக்க போகிறீங்களா, 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு சொத்து அடமானம் வச்சு வாங்க போகிறீங்கன்னா 4 லட்சம் பெரிய விஷயமா இல்லை, சிம்பிளாக முடிஞ்சிடும். அதே வந்து ஒரு 5 வருஷம் கூட நடந்துச்சுன்னா உங்களுக்கு இது கிடைக்காது. ஏன்னா டியூரேஷன் ஆக ஆக நாள் தள்ள தள்ள உங்களுக்கு வேற எங்கேயோ லோன் கிடைக்க வாய்ப்பு கம்மியாகிடும். ஏன்னா நம்பிக்கைன்றது கம்மியாயிடும். ஸோ இது தெளிவாக சொல்லணும் அதான். ஸோ நம்பிக்கைன்றது கம்மியாகிடும். அதையே கட்டாமல் விட்டவன் இதை எங்கே கட்ட போகிறான்னு ஒரு பயம் வந்துடும். அதனால ஸோ 2 வருஷம் அல்லது 1 வருஷத்துக்குள்ளே சிபிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடமான வைக்கிறது என்கிட்ட எதுவுமே இல்லைங்க, எங்கள் அப்பா பேரில் சொத்து இருக்குது, அம்மா பேரில் சொத்து இருக்குது, வீடு இருக்குது அப்படின்னா இந்த அடமான கடையில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்பா அம்மா வந்து உங்களுக்கு அதாவது இவர் இஎம்ஐ கட்டுவார், நான் வந்து ஒப்புதல் அளிக்கிறேன்ட்டு அவர் நோ அப்ஜெக்ஷன் சைடில் சைன் பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் கூட பிறந்தவர்கள் அண்ணன் இந்த லோன் வாங்குறான், தம்பி இந்த லோன் வாங்குறான், அதுக்கு எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது, அவர் இஎம்ஐ கட்டுவார்ன்ட்டு அவங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் சைன் பண்ணணும். ஏன்னா அந்த வீடை வந்து பேங்கர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மாற்றிக்கிட்ட பிறகு தான் அது லோன் ஆஃபரே பண்ணுவாங்க. அடமானக்காரன்றதே அதுதான். நீங்கள் வந்து லோன் போகிறீங்கன்னா அப்ளிகேஷன்லாம் முடித்து எல்லாமே ப்ராசஸிங்லாம் முடித்து வீட்டுடைய சொத்து மதிப்பு என்ன, அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன, அந்த ஏரியா என்ன பட்டா இருக்கா இல்லையா, சிட்டா இருக்கா இல்லையா, எல்லாமே செக் பண்ணிவிட்டு வில்லங்கள்லாம் செக் பண்ணிட்டு உங்கள் அப்பா பேரில் தான் இருக்கா அல்லது உங்கள் அம்மா உங்கள் பேரில் தான் இருக்கான்னு செக் பண்ண பிறகு அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மாற்றிட்ட பிறகு தான் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டே கிரெடிட் ஆகும். இது வந்து அடமான கடன். அடமான கடன் இப்படி தான் நடக்கும். ஹோம் லோன் கதை வேறு. ஸோ அடமான கடனை பொறுத்த வரைக்குமே கையில் காசு வாயில் தோசைன்ற மாதிரி தான். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் வாங்கிட்ட பிறகு தான் எல்லாமே வரும். ஸோ அடமான கடன் பொறுத்த வரைக்குமே சிபிலில் 2 வருஷம் அல்லது 1 வருஷத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த அடமான கடன் பிரச்சனையெல்லாம் முடியும். அடமான கடனை பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு வந்து வீடு இல்லைங்க, எனக்கு சொத்து வந்து ஒரு இடம் மட்டும் தான் இருக்குது, எனக்கு அதில் கிடைக்குமா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் நான் நிபந்தனை பேர் தான் சொல்ல முடியும். அதாவது அந்த நிலத்தின் பேரில் கிடைக்காது, அந்த நிலத்தில் வீடு கட்டுவதாக சொல்லி அல்லது வீடு கட்டும் பொழுது அதுக்கு ஒன்று ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி தான். அடமானத்துக்கு அதாவது வீடு கட்டுவதற்காக இடத்தின் பேரில் வீடு கட்டுவதற்காக லோன் தராங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு இடம் வீடு கட்ட போகிறீங்க, ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் இருக்குது, எனக்கு வந்து ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்ட போதாக சொல்லிட்டு வீடு கட்டிட்டு மீதி இருக்கிற பைசா வந்து நீங்கள் கடன் அடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வேறு ஏதாவது தேவைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடு கட்டி தான் ஆகணும், அது முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இது வந்து சொத்துக்கள் பேரில் வெறும் இடத்தின் பேரில் கிடைக்கிறத காட்டிலும் இடத்துல வீடு கட்டுவதாக சொல்லி சின்னதாக வீடு கட்டி மீதி ஒரு பைசா வச்சு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஐடியாவை தான் சொல்கிறேன். மற்றபடி வீடு கட்டாமே வாங்கலான்றது சொல்ல முடியாது. ஸோ வீடு கட்டி இருக்கணும் அப்படின்னா தான் அவங்க இனிஷியல் பேமெண்ட்டாக ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க, வீடு கட்டி முடித்த பிறகு ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. ஸோ பார்த்துட்ட பிறகு தான் இதில் நடக்கும். அதனால் இந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கணும். இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிபாரிசின் பேர் லோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, அடமான கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, ப்ராசஸிங் ஃபீஸ்னு ஒன்று போடுவாங்க. இந்த லோன் அப்ளை பண்ணும்போது ப்ராசஸிங் ஃபீஸ்னு ஒன்று போடுவாங்க. ஆனால் இந்த 2 விதமான லோனுக்கும் முன்கூட்டியே பணம் கட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் எந்த விதமான பேங்காக இருந்தாலும் இதுக்கு நீங்கள் நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸ் மாதிரி கட்ட ஆகணும். ஸோ இது வந்து எழுதப்படாத விதி. அதனால் அதை நீங்கள் விசாரிச்சுக்கிட்டு நம்ம கொடுக்கலாமா வேணாவா, நம்ம கட்டுப்படி ஆகும்ட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அதையும் உங்கள்கிட்டயே நான் கொடுக்குறேன். ஸோ இந்த லோன்லாம் யார் தராங்க, நிறைய விதமான பேங்க்ஸ் தராங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் NBFC போட்டு லோன்ஸ் நீங்கள் போட்டிங்கனாவே கூகுளில் டீட்டெயில்டாக வரும். ஸோ நான் 1-2 கம்பெனி சொல்ல விரும்பல. அதே நேரத்தில் அடமான கடனுக்கும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தான் இந்த 2 விதமான லோனில் நிறைய பேருக்கு தந்திருக்காங்க. அவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸாக படித்து பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.